சரி சீக்கிரம் கிளம்பு. எங்க தான் போறோம்? அதெல்லாம் உனக்கு கிளம்புனா கிளம்ப. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். 뭔가 இது திருச்சி உச்சிக்குள்ள இருக்குது. சரி சரி விட்டுங்க. இங்கிருந்து பார்த்தா திருச்சி மொத்தத்தையும் கவர் பண்ணிடலாம். என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் கோயில் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய யானைங்க. ஃபஸ்ட்டு பொம்மை தான் நினச்சோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது யானை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படி தாங்க. நான் திருப்பதி ஒரு 3-4 டைம் போயிருக்கேன். 7 மலைங்க ஈஸியாக ஏறி இறங்கிட்டேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் முடியலங்க. எப்பா நான் பரவாயில்ல, ரேவதி பாருங்க பொறுமையாக ஊறிக்கிட்டே வருது பாருங்க. இதில் காமெடி என்னன்னா, எங்களாலேயே ஏற முடியல. ஆனால் என் பொண்ணு ஃபெமினா சும்மா பட்டு பட்டு பட்டுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சிங்க. அங்கே பாரு ஏறி வருது பாருங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அதுக்கப்புறம் என்ன அப்படியே மேலே ஏறி வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுங்க. ஒரு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தா அதோ அங்கே மேலே தெரியுது பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு சர்ச்சு தெரியுது, அதுக்கு மேலே தெரியுது பாருங்க. அங்கே தான் போனோம். கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். ஆனால் உள்ள காற்றே இல்லைங்க, சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு போர்டுங்க, சுவாமி அம்மன். லெஃப்டில் போனால் சுவாமி அம்மன், ரைட்டில் போனால் உச்சி பிள்ளையார். நம்ம வந்து உச்சி பிள்ளையார் தான் போனோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய பாறைங்க. எப்பா அது மேலே தாங்க கோயில் இருக்கு. செம்மல்ல. ஒரு வழியா பாதி வந்துட்டோம். அதை பாருங்க, வீடுங்கெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க. அவ்வளோதாங்க, இதாங்க கடைசி லைன், இதான் கடைசி ஸ்டெப்பு. ஏறிட்டு வந்தோம், தெரிந்து பாருங்க, அதுதாங்க கோவில். அண்ட் நான் உங்களுக்கு என்ன சஜஷன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா தயவு செஞ்சு சம்மர் டைமில் மட்டும் வந்துடாதீங்க. ஒரு வேளை வந்துட்டீங்கன்னா, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. அதுதான் நடக்கும். வீட்டுக்கு போனதும் முடியலங்க. நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கிலே திருச்சியே கவர் ஆயிருன்னு, நீங்கள் கூட சிரிச்சிங்களே. அதோ பாருங்கள், சுற்றி பாருங்கள், திருச்சி மொத்தமும் தெரியுது. ப்ளஸ்ஸு தூரமாக வானமும் நிலமும் ஒன்றா சேர்ந்த மாதிரியே தெரியுது பாருங்க. அதோ பாருங்க, அதுதான் காவேரி. காவேரி ஆறு. நாங்கள் வந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்தோம். அந்த பக்கம்னா இது ட்ரெயின் ரோடு. நாங்கள் வந்து வேப்பூரில் வந்து திருச்சி வந்தோம். அதோ பாருங்க, ஸ்ரீரங்கம் கோவில் தெரியுது பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்ரீரங்கம் கோவில் தெரியுது பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா சாரதா ஸ்டோர், அதுதாங்க சாரதா ஸ்டோர். இந்த பக்கம் பார்த்தா இதுதாங்க கோயில். கோயில் உள்ள ஒரு வழியாக வந்துட்டோம். அண்ட் கோயிலில் ஒரு ஸ்கேமுங்க. கோயில் கீழே வரவிலே ஒரு ஸ்கேமுங்க. அது என்னன்னா, ஒரு கடைக்காரர் வந்து, ஐயா வாங்க செப்பலை கோயிலுக்காக போகிறீங்க, செப்பல் இங்கே விடுங்க, ஃப்ரீ தான், அதுக்கு அர்ச்சனை தட்டு மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. ரேட்டு கூட கேட்காத நான் கையில் வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டு 150, இந்த நெய்யும் சேர்த்து வச்சிங்க, இதோட 250ங்கிறாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நல்ல வேலைங்க, ரேவதி ரெடியாக இருந்ததுனால நெய் டப்பா எங்களுக்கு வேணாம், அர்ச்சனை தட்டு மட்டும் நான் வாங்கிக்கிறேனே அப்படின்னு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். சரி செப்பலை கரெக்டாக பார்த்துக்கிறாரு, அதுவே போதும் அப்படின்ட்டு கிளம்பி போனால் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரீ ஸ்டாண்ட் இருக்குங்க செப்பலுக்குன்னே. ஏய் என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு, அதனால் நீங்கள் அடுத்த வாட்டி வந்தால் இது மாதிரி ஏமாந்துடாதீங்க. அப்புறம் அதை பாருங்கள், அது வந்து சர்ச்சுங்க. மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு சர்ச் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோயில். லெஃப்ட் சைடில் போனால் அம்மன் கோயில் சொன்னாங்கல்ல, அந்த அம்மன் கோயில் பேக் சைடு. அப்படியே ஒரு வியூ பாருங்கள். ஓவராலாக எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு.
இந்த ஃபெமினா தொல்லை வேற தாங்காமலுங்க, அது பாட்டுக்கே சுற்றி 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 ஒரு வழி பண்ணிடுச்சு. அவ்வளோதான், கடைசியாக ஒரு வியூ பார்க்கலாம். ஏர்போர்ட்லாம் தெரிஞ்சுதுங்க. ஏர்போர்ட்டு, ஆமாம் திருச்சி ஏர்போர்ட்டு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சு. அதை எடுத்தேன், மிஸ் ஆகிடுச்சு. நல்லா இருக்குல்ல வீடெலாம் குட்டி குட்டியாக. அங்கே பாருங்க, ஆற்றுல கூட கொஞ்சம் தண்ணி வருதுன்ட்டுருக்கு. காவிரி ஆறு இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ரோடு. அதுக்கு அடுத்தது தான் திருச்சி ரோடு இருக்குது. அங்கே அந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். போகும்போதும் அந்த ஆறு வழியாக தான் போனோம். தண்ணி என்னமோ கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் இது வந்து நடந்து வந்த பாதை. எல்லாரும் ஃபோட்டோ, முன்னெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க, இப்போலாம் ஃபோட்டோ எல்லாருக்கையுமே மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால எல்லாரும் அவங்களே எடுத்துட்டாங்க. ரெண்டாவது எங்களுக்கு என்ன டவுட்னா, ஒரு நாளைக்கே எங்களால் முடியலை ஏறி வர்றதுக்கு. இந்த ஐயர் எப்படி தான் தினம் தானே ஏறி வர்றாரோ தெரிலங்க. இங்கே தான் வீடே எடுத்துருப்பாரா என்னன்னு தெரில. அவரானா தினம் தானே கீழே இருந்து தான் வருவார் போல. ஃபைனலாக கோயிலில் உட்காந்து கோயிலில் கொடுத்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கடைசியாக ஒரு எல்லோரும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க. நாங்களும் சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தா எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுத்திருந்தாங்க. சரி நம்மளும் எடுக்குமே அப்படின்ட்டு எடுத்தோம். ஓகே, அடுத்த வாட்டி பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்.